பாத்தீங்கன்னா செல்லதுரை, அவரோட வயசு 46 வயசு தான். அவருக்கு வந்து எல்லா ஈறு பிரச்சனை அதிகமா இருந்தது. இவர் ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நம்ம கிளினிக் வந்திருந்தாங்க. வரும்போது அவருக்கு வந்து எல்லா பல்லும் ஆடிட்டு இருந்தது. அவரே சொன்னார், நான் யாருக்கிட்டையும் பார்த்து பேச மாட்டேன், முன்னாலேயும் போய் நிக்க மாட்டேன், வாய் மூடிட்டு தான் பேசுவேன், தலை குறிஞ்சிட்டு பேசுவேன் அப்படின்னு நிறைய சொன்னாரு. அப்ப நம்ம உங்களுக்கு வந்து போன் நல்லா இருக்கு, நீங்க வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இருந்தாலும் அவருக்கு பயம், ரொம்ப பயம். என்ன சொல்லுவாங்கன்னா அவரே சொன்னாரு, என்னை விட பயப்படுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அம்மா ஒரு வருஷம் கழிச்சுதான் அவர் வந்து இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்தாரு. ஆனா அன்னைக்கு வந்த அன்னைக்கு கூட வெளியில ஆட்டோ நிறுத்திட்டா வந்தாரு உள்ள. ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, நான் எந்த நேரத்திலயும் பயந்துட்டு வந்துட்டேன், என்ன கூட்டின்னு போயிடுறா அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்ச ஆட்டோவை கூட்டிட்டு வந்து வெளியே வச்சாரு. அதுவும் அவரே சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு அவர் பயங்க. அதுக்கப்புறமா அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவருக்கு வந்து வலி இல்லாம போக போக அவரே ஃப்ரீ ஆயிட்டு கம்முனே எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. அவருக்கு முதல் நாள் இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 2வது நாள் அளவெடுத்துட்டோம். 3வது நாள் டைட்டானியம் பாரும் பிக்ஸ் பண்ணிட்டோம். 4வது நாள் பல்லும் போட்டோம். நல்ல கம் ஆட் பண்ணிட்டு அவருக்கு பிரிட்ஜ் வந்து டைட்னிங் பண்ணிட்டோம். இதுதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. அவரும் நம்ம கூட வந்து உட்கார்ந்து பேசினாரு. அவரோட வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். ஏன்னா இதுவும் நான் ஏன் பயந்தவங்க பத்தியே சொல்றேன்னா, நிறைய பேஷண்டே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கலா பிரச்சனை இல்லை, ஆனா அவங்களுக்கு வந்து சிரிக்க முடியல, சாப்பிட முடியல, ஒரு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மெயினா பாத்தீங்கன்னா 75% பயம் தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அந்த பயத்தினால எந்த அளவுக்கு தவறு பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கைய திருப்பம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க வந்து நான் பேசுறேன், இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கட்டும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வலி இருக்குமோன்னு ஒரு பயமா இருக்குது. ஆனா வலியே இல்ல, வலியும் இல்ல, ஒரு வலி இல்ல, ஒண்ணுமே இல்ல, எந்த வலியும் இல்ல, ஒரு வலி இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து எந்த பெயினும் கிடையாது, ஸ்வெல்லிங் கிடையாது, வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு பேரும் வலி இல்ல. எனக்கு எந்த விதமான பயம் வலியும் இல்ல, வலி எதுவுமே கிடையாது, வலி இல்ல.